பாப்பா மாவு தட்டுப்பா. மாவு மாஸ்டர் குத்துன கையில் சொல்லுங்க. போட்டு கையோட போட்டுக்கோ. கொஞ்சம் மரதா சொல்லுங்க. என்ன தோசை நான் போடுறீங்க? கறி தோசை. கடமா. ஐட்டல கிரிகிரி. 70 ரூபாய். அண்ணா 65 வாங்கினா. லாஸ்ட்ல நைஸாவே கொடுத்துரு. முட்டை தோசை எதுவும் போடாதுல்ல. பில் நம்பர் 20 அக்கா. முட்டை தோசை வாங்கிக்கிறேன் சரியா. இவர் மாஸ்டர் 2 பேர் ஆக ஒரு முட்டை தோசை வச்சு விட்ருங்க. அதில் ஒரு ஆம்லெட் வச்சு விட்ருங்க. இல்லை 65 அவங்களுக்கு தான். ஒரு முட்டை தோசை ஒரு ஆம்லெட் 65. அப்போ அந்த லாஸ்ட்டில் நைஸாகவே போட்டு ஒரு கறி கொத்து பரோட்டாவில் ஒன்று போடலாம். நான் கறி தோசை 2. ஒரு கலக்கி ஒன்று எனக்கு போட்டுருவேன். எப்போ போட்டுருவா? போட்டுருவேன். கலக்கி பாப்பா மாவு தட்டுப்பா. இருப்பா ஒரு மாதம் ஒரு லாலிபாப் யாருன்னு 2 நைட்ஸ் ஒரு லாலிபாப் செமி கிரேவி வேணுமா இல்லை ஆயில் ஃப்ரீயா? ஓகே ஒரு லாலிபாப் ஒன்று போட்டுக்கோ. ஒரு போட்டி ஒன்று வேணும். இப்போ நீங்கள் மேலே சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அதே தான். அது சின்ன வெங்காயம் அப்படியே மசாலாவோட. சில பேர் ஓரவங்க அது ஒதுக்கிடுவாங்க. இது அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே சாப்பிட்றது வேஸ்டேஜ் ஆகும். நைஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெண்டு நைஸ் போட்டான் ரெடியாக சூடாக இல்லை இந்த லாலிபாப் எடுத்துட்டு போட்டி ஃப்ரை போட்டுக்கோ. அப்பா கறி தோசை தான் வேணும் எனக்கு. மாவு மாஸ்டர் குத்துன கையில் சொல்லுங்க. போட்டு கையோட போட்டுக்கோ. கொஞ்சம் மரதா சொல்லுங்க. கறி கொஞ்சம் பரோட்டா தூள்னு கையோட 2 கடைக்கு போட்டுறது. 2 நைஸு லாலிபாப் போட்டு எல்லாரும் சிக்கன் இருக்கா? சிக்கன் லிவர் இருக்கு, சிக்கன் லெக் கிரேவி இருக்கு, செட்டிநாடு என்ன தோசை நான் போடுறீங்க? கறி தோசை. கடமா முட்டை கிரேவி போடலாம். பிரெயின் ஃப்ரை இருக்கு, பிரெயின் கொத்துல போடலாம். அதுக்கப்புறம் ரத்த பொரியல், மீன் 65, மஞ்சள் மீன், சாப்ஸு லெக்கு சைடிஷ் இருக்கு. மிச்சபடி இன்னும் கொத்துல வேணா கூட போடலாம். கறி கொத்து, போட்டி கொத்து, எறா கொத்து, பிரெயின் கொத்து, கறி கொத்து, கறி தோசை, எறா தோசை, ஆம்லேட் பிரெயின் தோசை, அம்மா தோசை, பொல்லி தோசை. எக்ஸ்ட்ரா
இந்தப்பா கறி தோசை இதே தட்டு பாரு மாஸ்டர். கறி தோசை தட்டு இருந்தா கொடு. இவருக்கு ஒரு கறி தோசை கொடுத்து வாங்கிக்கிறேன். என்ன லெக் வேணும்? பெரிய லெக்கா சின்ன லெக்? மாஸ்டர் ஒரு கறி தோசை ஒன்று சாப்பிட வச்சு விடு. பாதி பாதியாக இருக்குது அப்படியே ஷேர் பண்ணி வச்சு விடு சாப்பிட்டு இருக்கட்டும். அந்த லெக்கு லெக் இருக்காடா அந்த லெக்கு முடிஞ்சிச்சு. ஃப்ரை லெக்கு அந்த லெக்கு என்ன 8 இட்லி பார்சல். பிரெயினில் வந்து பிரெயின் ஃப்ரை போடலாம், பிரெயின் கொத்து போடலாம், பிரெயின் தோசை போடலாம். இல்லை எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள் அங்கே எடுத்துன்னு வந்துருங்க. என்னென்ன தேவையான ஆஃபாயில் இருக்கு சொரா புட்டு இன்னைக்கு வரலாம். கிடைக்கியா சொரா? சரி இங்கே வச்சு இன்னைக்கு ஆஃபாயில் சொரா கிடைக்கும். லெக்கு இருக்கு, லெக்கில் மட்டும் தான் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். சார் பிரைன் வாங்கிக்கலாம். பிரைன் ஃப்ரை வாங்கிக்கலாம் மாஸ்டர். சார் உங்களுக்கு பிரைன் ஃப்ரை வச்சு விடு. அண்ணா எக்ஸ்ட்ரா அண்ணா கேட்குறாங்க பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லிங்களா? எறா கொத்து சொரா கொத்து அதெல்லாம் தான் பேசுறது. கறி தோசை, எறா தோசை, சொரா தோசை, அப்புறம் காடை எல்லாமே இருக்குது. பிரெயின் தோசை. மாஸ்டர் கறி தோசை வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. சாதா தோசை தான். உங்களுக்கு ஒரு பிரெயின் ஃப்ரை ஒன்று போட்டுருக்கேன். அந்த ஆயில் பக்கத்தில் இருக்கிற ஆயில் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். பில்லை பிரெயின் ஃப்ரை ஒன்று போடலாம். எக்ஸ்ட்ரா என்ன மேட் பண்ணிக்கலாம். தேவை அந்த இடத்துல வந்துருங்க. ஆயில் ஜோருக்கு பாரு இந்த கப்பில் தெளிக்க ஆயில்னா ரெண்டு போட்டி வேணும் எனக்கு. ஓகே சூப்பர் போடு. சார் ஒரு கறி தோசை கொடுத்தீங்களா சாப்பிட? ஒரு கறி தோசை கொடுங்க. ஒரு கறி தோசை ஒரு பிளேட்டில், 4 இடியாப்பம் ஒரு பிளேட்டில். யார் தடவை வச்சுக்கோங்க. யாருன்னா சைடிஸ் முடிச்சு போகிறேன். அந்த தட்டை தூக்கிடு. கறி தோசைக்கெல்லாம் கிரேவி வச்சு வாங்கிக்கிறேன். கறி தோசைக்கெல்லாம் கிரேவி அப்படி என்ன வேணும்? சாப்பிட போறியா மாஸ்டர்? அந்த 8 இட்லிக்கு போட்டியும் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு கட்டி விட்டுரு. பில்லிங்க காட்டுங்கக்கா. சாப்பிட போறீங்களா? பார்சலா? ஆம்லெட் இருக்கா? ஏய் ஒரு கடமை கிரேவி போதா? ஒரு கடமை கிரேவி போதும். 10 வேகமாக போடு. ஒரு கறி தோசை 4 இடியாப்பம் கொடுத்தீங்களா உங்களுக்கு? 4 இடியாப்பம் போட்டி அவருக்கு தான். யார் அவரு? நான் வாங்கிக்கிறேன். 4 இடியாப்பம் வாங்கிக்கோங்க, போட்டி வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ரெண்டே பேர் தான் வைப்பாங்க. சூடாக யாருங்க மட்டும் தோசை? கூட வாங்கிக்கிறேன். கொடுத்தாரு 3 இட்லி 70 ரூபாய். மட்டும் தான் சொல்லுங்க. சார் உங்களுக்கு என்ன வாங்கிக்கிறீங்க? ஒன்றா அஞ்சுக்கல் அனிதா உணவு. காட்சி தருவாங்க. மாஸ்டர் இந்த ஒரே ஒரு பிரெயின் மட்டும் அந்த அண்ணனுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. கடமை கிரேவியாக போதும். கான்டாக்ட் நம்பரா 8056150003.
மாஸ்டர் ஒரு முட்டை தோசை ஒரு பிளேட்ல ஒரு கல் ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க நான் வாங்கிக்கலாம் உள்ள ஒரு இறா கிரேவி ஒன்று போடுறா அது போட்டு பக்கத்தில் இறா கல் இல்லை நைஸ் வாங்கிக்கோங்க ஒரு நைஸ் ஒரு முட்டை தோசை இறா கிரேவி ஆம்லெட் வாங்கிக்கலாம் சாப்பிட்டு சொல்லி சாப்பிட்டு சிக்கன் ஆம்லெட் வாங்கிக்கோங்க சிக்கன் போட்டியா கறியா போட்டா அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன் அவன்கிட்ட மொத்தமாக எடுத்து கொடுத்து வேணும்னா ஒன்றா எடுத்து கொடுத்துட்றேன் ஷாப்பில் வை ஆம்லெட் வாங்கிட்டீங்களா இது என்ன போடுறாரு தம்பி? இது பொடி மாசம் கறி பொடி மாசம் கறி பொடி மாசா சூப்பர். மாஸ்டர் கறி வசரம் லைன்ல பார்சல் ஒன்று பண்ணிக்கோ அது கூட 3 பரோட்டா 4 இடியாப்பம் ஓகே ஒரு போட்டி தோசைக்கு அப்பா ரெடி பண்ணி தரேன் சால்ட் அப்பா போட்டுக்கோம் நான் போடுறேன் லைட்டாக பூண்டு பச்சை போட்டு பூண்டு பச்சை தம்பி வாங்கிக்கப்பா 3 பார்சல் அது கூட இன்னும் 2 ஐட்டம் வரணும் ஒரு போட்டி தோசை வரணும் ஒரு 65 கிரேவி வரணும் யாருடா 65 கிரேவி ஆயில் ஃப்ரைக்கு அவருக்கு வந்து கறி பொடி மாதம் வேறு எதுவும் கேட்டார் என்ன கேட்டார் அப்புறம் 2 போட்டு அது அவர் போட்டு கொடுத்துருந்தீங்க சரி ஓகே கட்லெட் தரவா பார்த்துங்களே. எத்தனை வருஷமா கடை இருக்கு? 24 அப்பா சூப்பர்ண்ணா. ஒரு பூண்டு தோசை போடுங்க ஒரு நெய் தோசை ஒரு பூண்டு தோசை மட்டும் ஒன்று போடுப்பா சைடிஷ் தான் கிரேவி பார்த்துலாப்பா நாங்கள் தான் ஒரு 65 கிரேவி ஒரு கறி பொடி மாதம் பார்க்குது புகழ் எனக்கு அப்பா இது பாருப்பா அதில் போடாப்பா ஒரு பூண்டு தோசை மட்டும் ஆயில் ஃப்ரை கிரேவி ஒரே ஒரு பூண்டு தோசை மட்டும் போடுப்பா புகழ் நீ எனக்கு என்ன போடுறேன் ஒரு கரமா ஃப்ரை போடு ஒரு 65 கிரேவி ஒன்று போடு போட்டு தோசைக்கு போட்டு 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 அந்த மாதிரி தான் நல்லா வடிகட்டி போடு சாப்பிடுங்க பார்க்கலாம் பூண்டு சரி நான் கட்டுறேன் பூண்டு தோசை யாருக்கு ஆனால் 65 வாங்கிக்கண்ணா பூண்டு வாங்கிக்கலாம் பூண்டு அது கை நிற்கிறாரு ரேட்டு மட்டும் கொடுத்துருங்க போட்டு ஆஃப் ஆயில் அதை போட்டு தரேன்